இந்த உலகத்தினுடைய பொருளாதாரம் குறித்து இன்னும் எத்தனை நூல் வந்தாலும் சரி, எல்லா நூலுக்கும் அடிப்படை எது? தாஸ் கேபிட்டல் தான். மூலதனம் என்கிற ஒரு நூல் தான். மூலதனம்ங்கிற நூலை எழுதியவர் யார்? காரல் மார்க்ஸ் என்கிற மாபெரும் மேதை. அவருடைய பையனுக்கு நோய்வாய்ப்பட்டு வைத்தியம் பார்க்கறதுக்கு மருந்து இல்லை, கொடுக்கறதுக்கு உணவும் இல்லை, குழந்தை இறந்து போச்சு. ஜென்னி பின்னாடி எழுதினாங்களாம், வாழ்க்கை வரலாறு ஜென்னி எழுதினாங்களாம், காரல் மார்க்ஸனுடைய மனைவி எழுதினாங்களாம், என் மகன் பிறக்கும் போது தொட்டில் வாங்குவதற்கு காசு கிடையாது, என் மகன் இறந்த பின்பு அவனை அடக்கம் செய்வதற்கு சவப்பெட்டி வாங்குவதற்கு கூட காசு கிடையாதுன்னு அந்த அம்மா எழுதுகிறாங்க. ஏஞ்சல்ஸ்ங்கிற நண்பர் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பையனுடைய இறுதிச் சடங்கு நடந்துச்சான், அந்த குழந்தையினுடைய இறுதிச் சடங்கு நடந்துச்சான். இறுதிச் சடங்கு, பையனினுடைய இறுதிச் சடங்கு முடிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே திரும்பவும் மூலதனம் என்கிற நூலை எழுதி முடிக்கணும்னு எழுத ஆரம்பிச்சாராம். இறுதிச் சடங்கு இன்னைக்கு தான் முடிச்சுட்டு வந்திருக்கோம், இன்னைக்குமா நீங்க எழுதணும், நாளைக்கு எழுதலாம்ல அப்படின்னு கேட்டாங்களாம். நண்பர்களே, காரல் மார்க்ஸ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அன்புள்ள ஜென்னி, மருந்து வாங்குவதற்கு பணம் இல்லாமல் நாம் ஒரு குழந்தையை தவற விட்டது போல இன்னொரு பெற்றோருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக எழுதுகிறேன்னு சொன்னாங்க. இன்னொரு பெற்றோருக்கு இது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எழுதுறேன். சமத்துவ பொருளாதார கொள்கை உலகமெங்கும் நடைமுறைக்கு வந்தாதான் இந்த உலகம் சுபிட்சமாகும், எல்லாருக்கும் உணவு கிடைக்கும்னு அப்படி எழுதி அந்த நூலை வெளியிட்டார் சார்.